உரிமை வாழ்வில் நாமை அழைத்தார், இந்த உலகம் வாழவே நாமை பணித்தார். உறவின் பாலங்கள் நாம் அமைப்போம், இங்கு உருகும் விழிகளை நாம் திறப்போம். உருகும் விழிகளை நாம் துடைப்போம். புதிய வானகமும் புதிய வையகமும் பலரும் நாளிது. புதிய இதயமும் புதிய ஆவியும் அணியும் நேரம் இது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. கோடி அற்புதர் வழியாக இறை அருளையும் வரங்களையும் பெற்றிட வந்திருக்கும் அன்பு பக்தர்களே, இன்றைய நவநாளின் மைய கருத்தாக அமைவது நற்கருணையின் ஆற்றலை நானிலமறிய செய்த புனித அந்தோனியார். வாழ்வுதரும் உணவு நானே. யோவான் 6:48. புனித அந்தோனியார் வெறும் அற்புதங்களுக்காக அறியப்பட்டவர் அல்ல, அவரது முழு வாழ்வும் நற்கருணையை மையமாக கொண்ட சாட்சிய வாழ்வு. பலரின் மனங்களில் சந்தேகம், குழப்பம், நம்பிக்கையின்மை இருந்த காலத்தில் நற்கருணையின் மகத்துவத்தை பற்றி அவர் பேசிய சொற்கள் கடினமான இதயங்களையும் முருக செய்தன. நற்கருணை வெறும் அப்பம் அல்ல, அது உயிருள்ள கிறிஸ்து என்ற நம்பிக்கை அவரது வாழ்க்கையின் மூச்சாக இருந்தது. குறிப்பாக புனித அந்தோனியாரின் நற்கருணை பக்தி அவரை ஏழைகளின் நண்பனாகவும் துயரற்றோரின் ஆளுதலாகவும் மாற்றியது. பலிபீடத்தில் அவர் கண்ட கிறிஸ்துவை வீதிகளில் கண்டார். ஆலயத்தில் வணங்கிய இயேசுவை பசியோடு இருந்தவர்களிலும் ஒதுக்கப்பட்டவர்களிலும் நோக்கினார். அதனால்தான் அவரது வார்த்தைகளுக்கு அதிகாரம் இருந்தது, ஜெபங்களுக்கு பலன் இருந்தது. இன்று நாம் இந்த திருப்பலியில் பங்கேற்கும் போது புனித அந்தோனியாரை போல நாமும் நற்கருணையை ஒரு உயிருள்ள சந்திப்பாக ஏற்க அழைக்கப்படுகின்றோம். எனவே நற்கருணையின் மீது ஆழ்ந்த நம்பிக்கையும் சாட்சிய வாழ்வு வாழும் அருளையும் கேட்டு இந்த கல்வாரி வழியாம் திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். கோடியற்புதர் பதுவை புனித அந்தோனியாரின் அன்பு பக்தர்களே, ஆண்டவர் இயேசுவில் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு போற்றி உண்டாகுக. உலகினிலே
தூக்கு அமைதி நாடுக புகழ்கின்றோம் யாவும் உம்மையே வாழ்த்துகின்றோம் இறைவனே உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் உமதே மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம் ஆண்டவராகிய இறைவனே இணையில்லாத விண்ணரசே ஆற்றல் அனைத்தும் கொண்டு இறங்கும் வல்ல தந்தை இறைவனே ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே ஆண்டவராகிய இறைவனே இறைவனின் திருச்செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே உலகின் பாவம் போக்குபவரே நீரின் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வி தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரின் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் தூயவர் நீர் ஒருவரே ஆண்டவர் நீர் ஒருவரே உன்னதர் தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் ஆட்சியில் இருப்பவரே ஆ ஆ ஆ மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, கோடியேற்புதற் புனித அந்தோணியாரை உமது திரு அவைக்கு மறை வல்லுநராக கொடுத்துள்ளீரே. தூய ஆவியின் தூண்டுதலால் அவர் எங்களுக்கு போதித்தது எங்கள் இதயங்களில் என்றும் நிலைத்திருப்பதாக. உமது கொடையால் அவரை நாங்கள் பாதுகாவலராக பெறுவது போல உமது இரக்கத்தை பெற பாதுகாப்பாளராகவும் பெற்றுக்கொள்வோமாக. உம்மோடு தூயாவியார் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். முதல் வாசகம். உன் ஒளி விடியல் போல் எழும். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 58, இறை வார்த்தைகள் 7 முதல் 10 முடிய. ஆண்டவர் கூறுவது: பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும், தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும், உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும், உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும். விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும். உன் நேர்மை உனக்கு முன் செல்லும். ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார்.
உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டி காட்டி குற்றஞ்சாட்டுவதையும் பொல்லாதன பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்தோர்ப்புக்காக உன்னையே கையளித்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும். இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் திருப்பாடல் 112. நாம் அனைவரும் இணைந்து பாட வேண்டிய பல்லவி. ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். 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 இருளில் ஒளியின அவர்கள் நேர்மையுள்ளவரிடையே மிளிர்வர். அருளும் இரக்கமும் நீதியும் உள்ளோராய் இருப்பர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதன் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவல்களில் நீதியுடன் செயல்படுவர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். என்னாலும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளும் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரில் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாய் இருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். ஆண்டவருக்கு அஞ்சுவோர் இருளில் ஒளி என மிளிர்வர். இரண்டாம் வாசகம். உங்களை பற்றிய மறைபொருளை உங்களுக்கு அறிவித்தேன். கடவுளை பற்றிய மறைபொருளை உங்களுக்கு அறிவித்தேன். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே,
கடவுளை பற்றிய மறுபொருளை அறிவிக்க நான் உங்களிடம் வந்தபொழுது மிகுந்த சொல்வன்மையுடனோ ஞானத்துடனோ வரவில்லை. நான் உங்களிடையே இருந்தபோது மெசியாவாகிய இயேசுவை தவிர, அதுவும் சிலுவையில் அறையப்பட்ட அவரை தவிர வேறு எதையும் அறிய வேண்டும் என்று நினைக்கவில்லை. நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் மிகுந்த அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமையவில்லை, ஆனால் அது தூய ஆவியின் வல்லமையை எடுத்துக்காட்டுவதாக அமைந்தது. உங்கள் நம்பிக்கைக்கு அடிப்படை மனித ஞானம் அல்ல, கடவுளின் வல்லமையே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah. 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 உலகின் ஒளிதானே என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார், வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா. Hallelujah. 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அலகு 24, இறை சொற்றொடர்கள் 28 தொடங்கி 32 முடிய. புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அலகு 24, இறை சொற்றொடர்கள் 28 தொடங்கி 32 முடிய. சீடர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். இயேசுவோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தினார். அவரும் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர் அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்களுடைய கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரையொருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாளை மறை மாவட்டத்தின் நிர்வாகி பேரருள் தந்தையும் புளியம்பட்டி புனித அந்தோணியாரின் திருத்தல அதிபரும் புளியம்பட்டி பங்கு தந்தையுமாகிய பேரருள் திரு மோட்சராஜன் அடிகளார் அவர்களே, அன்பு சகோதர குருக்களே ஜோசப்ராஜ், சந்தியாகு,
அன்புள்ள அருள் சகோதரிகளே, கோடியற்புதர் பதுவை புனிதர் அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, நீங்கள் சுமந்து வந்திருக்கிற, மனதில் ஏங்கிக் கொண்டிருக்கிற கருத்துகளுக்காக இத்திருப்பலியில் நானும் ஜெபிக்கிறேன். நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள். நற்கருணையின் ஆற்றலை நானிலம் அறியச் செய்தவர் புனித அந்தோணியார் என்ற தலைப்பில் இந்த நாளில் இத்திருவழிபாட்டை நாம் எல்லோரும் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவில் பிரியமான புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, கோடியற்புதர் புனித அந்தோணியாருடைய திருநாவு தாங்கி இருக்கிற இத்தாலி நாட்டு பதுவை நகருக்கு 3 முறை நான் திருப்பயணமாக இத்தாலி ரோமையில் படித்த பொழுது சென்றிருக்கிறேன். சென்ற பொழுதெல்லாம் எனக்கு அந்த இத்தாலி நாட்டு பதுவை நகர் புனித அந்தோணியாருடைய திருநாவு இருக்கிற பேராலயத்தில் மிகவும் விரும்பத்தக்க நிகழ்வுகளில் ஒன்று புனித அந்தோணியாரின் திருநாவு அழியாமல் வைக்கப்பட்டிருக்கிற திருப்பிடத்தின் அருகிலேயே திருப்பலி நிறைவேற்றிய அல்லது ஒரு 2 முறை திருப்பலியில் பங்கெடுத்த, ஒரு முறை இத்தாலியில் திருப்பலி நிறைவேற்றிய, 2 தடவைகள் அதில் பங்கேற்ற அந்த பக்தி, அந்த உணர்வு கோடியற்புதர் புனித அந்தோணியாரோடு இருந்த, அந்தோணியாரோடு வாழ்ந்த அந்த உணர்வை இன்றும் என் நெஞ்சில், என் இதயத்தில், என் சிந்தனையில் பசுமறுத்த ஆணி போல, நீங்காத நினைவு போல இன்றைக்கும் நிலைத்து கொண்டிருக்கிறது. நற்கருணையை, பக்தியை பற்றி, நற்கருணையால் நடந்த புதுமைகளை பற்றி அநேக புனிதர்கள் எழுதி வைத்ததை, அநேக புனிதர்கள் வாழ்க்கை நடந்த புதுமைகளை பிறர் எழுதியதை நான் வாசித்திருக்கிறேன். நற்கருணையால் வளர்ந்தேன் என்ற ஒரு புத்தகத்தை சேச சபையினுடைய முன்னாள் தலைமை தந்தையும் இந்நாளில் அவருக்கு இறையடியார், அந்த அருளாளர் புனிதர் பட்டத்து நிலையில் இருக்கிற பேதுரு அருப்பை எழுதிய புத்தகத்தை வாசிக்கிற பொழுதும் இப்படியாக பலருடைய வாழ்க்கை நற்கருணையால் தூண்டப்பட்டது, நற்கருணையால் அவர்கள் வளர்ந்தார்கள், சான்று பகருகிறார்கள் என்கிற நிலையில், ஆனால் இந்த நற்கருணையின் ஆற்றலை உணர்ந்து அனுபவித்து அந்த நற்கருணையின் ஆற்றலை தன் நாவினால் அறிக்கையிட்டு, நற்கருணையின் ஆற்றலை தான் நிறைவேற்றிய திருப்பலியினாலும், நற்கருணையின் ஆற்றலை தன்னை நம்பி வந்த பிள்ளைகளுக்கு அவர் செய்த ஜெபங்கள், அவருடைய மன்றாட்டு இவற்றினாலும் திவ்ய நற்கருணைய அந்த வல்லமையை அதிகமாக என்னால் உணர்ந்து வாழ, அதற்கு பிற்பாடு 2020, 21, 22 இந்த 3 ஆண்டுகளில் சந்தித்த பிற்பாடு சற்று அதிகமாகவே நற்கருணையினுடைய அந்த பக்தியில், நற்கருணை அதனுடைய ஆற்றலில் நானும் வளர்ந்து கொண்டிருக்கிறேன். காரணம், புனித அந்தோணியாருடைய திருநாவில் இருக்கிற திருநாவு திருப்பண்டமாக அழியாமல் இருக்கிற அந்த இடத்தில் திருப்பலி வைத்தும் பங்கேற்ற அனுபவத்து பிற்பாடு கோடியற்புதர் புனித அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, 2007ஆம் ஆண்டு ஏப்ரலில் குரு பட்டம் பெற்று முதல் முறையாக ஒரு இளம் குருவாக, ஒரு பச்சை குழந்தையாக, ஒரு சிறு குழந்தையாக, வாலிப குருவாக நான் பணி செய்ய அனுப்பப்பட்ட இடம் இந்த புளியம்பட்டி அந்தோணியார் திருத்தலம். எனக்கு முன்பாக இருந்தவர் ஜோசப் ராஜ் அண்ணன் அவர்கள் பணி மாற்றமாகி சேந்தபுரம் பங்குக்கு போகிற பொழுது உதவி பங்கு தந்தையாக நான் அனுப்பப்பட்டேன். அப்பொழுது இந்த திருத்தலத்தில் எத்தனையோ திருப்பலிகள், எத்தனையோ வழிபாட்டு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் கண்கொள்ளா காட்சியாக அதிகமாக உணர்ச்சி வசப்படத்தக்க குருத்துவ கல்லூரியில் பெற்ற அனுபவத்தை விட இந்த குருத்துவ வாழ்க்கையில் பெற்ற இந்த முதல் அனுபவமாகிய புளியம்பட்டியில் எனக்கு கிடைத்த அனுபவங்கள் ஒன்று. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் மாலை திருப்பள்ளி நிறைவேறி பிற்பாடு திவ்ய நற்கருணையேசுவின் பிரசனத்தை அங்கு அரங்கேற்றி அங்கு வருகிற குருக்கள் நற்கருணையேசுவின் பிரசனத்திலே பிரசங்கமும் அது முடிந்து குணமளிக்கும் ஆராதனையும், சில சமயத்தில் திவ்ய நற்கருணை பேழையை நாங்கள் சுமந்து மக்கள் மத்தியில் அந்த பழைய மண்டபத்தில் நடந்து வருகிற பொழுது பார்த்த புதுமைகள் நற்கருணை பக்தியை, நற்கருணையுடைய விசுவாசத்தை, நற்கருணையில் இயேசுவினுடைய ஆற்றலை அதிகமாக நம்பச் செய்தது.
திருப்பலி நேரத்திலும் திருப்பலியை தொடர்ந்து இந்த திருத்தல மண்டபத்தில் திவ்ய நற்கருணையை எழுந்தேற்றம் செய்கிற பொழுது பல்வேறு நோய்களினால், பேய் தொல்லையினால், கடன் பிரச்சனையினால், உளவியல் சிக்கலினால், செய்வினை கட்டுகளால் பாதிக்கப்பட்டவர்கள் கட்டுண்டு கிடந்து உடைந்து ஓடிய காட்சிகள் எல்லாம், அவர்கள் துள்ளி குதித்து அலறி ஓடிய காட்சிகளும், பிற்பாடு அவர்கள் எங்களிடம் வந்து செபித்து அவர்கள் நலம் பெற்று இல்லத்திற்கு மகிழ்ச்சியோடு சென்ற அந்த காட்சிகள்லாம் பார்க்கிற பொழுது நற்கருணை இயேசு இருக்கிற அதே இடத்தில் புனித அந்தோணியருடைய திருப்பிரசன்னம் அதிகமாக இருக்கிறது. காரணம், புனித அந்தோணியருடைய வாழ்க்கையை வாசிக்கிற பொழுது 2 முக்கியமான நிகழ்வுகள். அந்தோணியார் நற்கருணையின் ஆற்றலை உணர்ந்தார், அதை உலகுக்கு, நாட்டிற்கு, உலகிற்கு அறிய செய்தார். தான் பெற்ற அனுபவத்தை, அந்த இறை அனுபவத்தை அவர் உலகெல்லாம் அறிவித்தார் என்பதை பார்க்கிறோம். முதல் அனுபவமானது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சவால். என்ன சவால்? அவர் தங்கி பணி செய்த இடத்தில் ரிமினி என்ற நகரிலே நற்கருணைக்கு எதிரான தவறான கொள்கைகளை அங்கு அதிகமாக பரப்பினார்கள். அது ஒரு குழு அதற்காகவே இருந்தது. அந்த குழுவின் பெயர் அல்பிஜீனிய குழு. அந்த போதகத்தின் நோக்கமே கத்தோலிக்க திருச்சபையை அழிக்க வேண்டும், கத்தோலிக்க திருச்சபையில் இருக்கிற பக்தி முயற்சிகள், சிறப்பாக திருப்பலியை ஒழிக்க வேண்டும், திவ்ய நற்கருணையுடைய அந்த மகிமையை ஒழிக்க வேண்டும் என்பது. அதற்கு தலைமையேற்றவர் அந்த நாத்திகன் பெயர் போனில்லோ. இவன் தான் அந்த அல்பிஜீனிய போதகத்தினுடைய தலைவனாக நாத்திகனாக இருந்தான். அவன் புனித அந்தோணியரை பார்த்து நேரடியாகவே சவால் விட்டான். இந்த நீங்கள் நீங்கள் சிறப்பிக்கிற இந்த அப்பத்தில் இயேசு இருக்கிறார் என்று எப்படி நான் ஏற்றுக்கொள்வது? அதற்கான சான்று என்ன என்று அடிக்கடி அவரை சந்தித்து தொல்லை கொடுத்து கொண்டே இருப்பான். அவரை அதிகமாக தொந்தரவு செய்து கொண்டே இருந்தான். ஒரு முறை புனித அந்தோணியார் அவனிடம் ஒரு பந்தயம் செய்தார். சரிப்பா, நீ இதுவரைக்கும் நீ தொந்தரவு செஞ்சிட்ட, ஒரே ஒரு சேலஞ்ச், நீ வைத்திருக்கிற ஒரு கழுதையை கொண்டு வா, அதற்கு நீ எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் உணவுபடாமல் வைத்து பட்டினியாக வைத்திரு, நானும் திவ்ய நற்கருணை கொண்டு வருவேன் என்று சொல்லி 3 நாட்கள் அவன் வளர்த்த அந்த கழுதைக்கு உணவில்லாமல், தண்ணீர் இல்லாமல் பட்டினி போட்டு குற்றுயிரும் குளையுருமாக அந்த கழுதையை அந்த ரிமினி நகரத்துடைய மையத்திற்கு, பெரிய கிரவுண்டிற்கு கொண்டு வருகிறான், மைதானத்திற்கு. அப்பொழுது புனித அந்தோணியாரும் 3 நாட்கள் கடுமையாக தவம் இருந்து ஜெபித்து திவ்ய நற்கருணை பலியையும் திருச்செபமாலையையும் இதற்காக ஒப்புக் கொடுத்து, என் ஆண்டவரே, என் தேவனே, நீர் ஜீவனோடும் உடலோடும் ஆன்மாவோடும் இருப்பதை இந்த நாளில் இந்த நிமிரி நகர மக்களுக்கு, இந்த நாத்திகனுக்கு, இந்த அல்பிஜீனிய போதகனுக்கு, இந்த பொனிலோவுக்கு நீர் சாட்சியப்படுத்தும் என்று புனித அந்தோணியாரும் 3 நாட்கள் உண்ணாமலும் குடியாமலும் திருப்பலி மட்டுமே நிறைவேற்றி திவ்ய நற்கருணை பிரசனத்தில் மட்டுமே அவர் இருந்து முழந்தாள் படியிட்டு முகங்குப்புற விழுந்து செபிக்கிறார். அந்த 3ஆம் நாள் முடிந்து 4ஆம் நாள் வருகிறது. மைதானத்தில் ஊரே, அந்த நகரே கூடியிருக்கிறது வேடிக்கை பார்க்க. நாத்திகனா அல்லது இந்த இயேசுவா என்று சொல்லி வேடிக்கை பார்த்த கூடிய இந்த மத்தியிலே இந்த நாத்திகன் போனில்லோ அவன் வளர்த்த அந்த கழுதையை கொண்டு வருகிறான். புனித அந்தோணியார் திருப்பலி நிறைவேற்றி அவர் ஆலயத்திலிருந்து திவ்ய நற்கருணை கதிர்பார்த்தத்தையும் கொண்டு வருகிறார். பிரியமனாய் அன்பு சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லோரும் இருந்தபடியாக பட்டினியாய் கிடந்த அந்த கழுதையானது போனிலோ கொண்டு வந்த கழுதைக்கு தேவையான, கழுதை விரும்பி உண்ணக்கூடிய அந்த மக்காச்சோள தட்டையை, ஐரோப்பிய தேசத்திலே ஃபேமஸாக இருக்கிற அந்த மக்காச்சோள தட்டையையும் அதற்கு வைத்திருந்த அந்த சிறப்பு கஞ்சியும் குடிக்காதபடிக்கு பட்டினியாய் கிடந்த கழுதை திவ்ய நற்கருணையை மண்டியிட்டு ஆராதித்த காட்சியில் உறைந்தார்கள், அதிர்ச்சியில் ஆழ்ந்தார்கள். போனில்லோ நாத்திக அல்பிஜீனிய குழு மட்டுமல்ல, ரிமினிய நகர் முழுவதும் இக்காட்சியை பார்த்து அதிர்ந்து போனார்கள். பட்டினி கழுதை முட்டி போட்டு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை வணங்கிய காட்சி. நற்கருணை இயேசுவினுடைய ஆற்றலை, திவ்ய நற்கருணையுடைய ஆற்றலை புனித அந்தோணியார் உலகறிய காட்டினார். இப்புதுமையானது இன்று அந்த ஐரோப்பிய தேசத்தில் ரிமினி நகர் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற
அத்துணை அந்தோணியாரின் ஆலய திருத்தலங்களிலும் அல்லது சிற்று கிராமங்களிலும் அல்லது எல்லா இடங்களிலும் புனித அந்தோணியருடைய மறையுரை, புனித அந்தோணியருடைய திருவிழா, அந்தோணியருடைய பெயர் சிறப்பு எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் புனித அந்தோணியார் நற்கருணைக்கு செய்த அந்த மாபெரும் சாட்சியத்தை நாடறிய செய்த, நானிலம் அறிய செய்த அந்த நற்கருணையின் ஆற்றலை இன்றும் குருக்கள், நற்செய்தி பணியாளர்கள் அறிவித்துக் கொண்டே இருக்கிறார்கள். பிரியமான அந்தோணியாரின் அன்பு பக்தர்களே, ஆக நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய புனித அந்தோணியரிடமிருந்த முதல் செய்தி திவ்ய நற்கருணையினுடைய ஆற்றலை உணர்வது. தேவையான சமயங்களில் நம்மை, நமது கத்தோலிக்க விசுவாசத்தை புறக்கணிப்போருடைய மத்தியிலே சிறப்பு ஜெபமும், சிறப்பு உபவாசமும், சிறப்பு பாவ சங்கீர்த்தன தயாரிப்பும் திவ்ய நற்கருணையினுடைய ஆற்றலை அதிகமாக சாட்சியப்படுத்துகிறது. The power of the Eucharist can be manifested through the constant and continuous sincere preparation of a priest as well as for the people. ஒரு திவ்ய நற்கருணையினுடைய ஆற்றலையும் வலிமையும் மகிமையும் அத்திருப்பலில் நிறைவேற்றுகிற குருவானவர் தகுந்த தயாரிப்பிலும், திருப்பலில் பங்கெடுக்கிற அந்த இறை மக்களின் தகுந்த தயாரிப்பிலும் அது சாட்சியப்படுத்தப்படுகிறது. இதைத்தான் 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து சிறப்பாக 20, 21, 23 புனித பவுல் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லுவார். நாம் எல்லோரும் கூடி வருகிறோம் நற்கருணையை கொண்டாட, நாம் எல்லோரும் கூடி வந்து நற்கருணையில் பங்கெடுக்கிறோம். எவராவது ஒருவர் தகுந்த தயாரிப்பில்லாமல் திவ்ய நற்கருணையை உட்கொண்டார், அவர் தனது உடலுக்கும் ஆன்மாவிற்கும் அழிவை தேடிக் கொள்ளுகிறார். எனவேதான் உங்களில் சிலர் இப்படியாக நோயுற்று தவிக்கிறீர்கள், மாண்டும் விட்டீர்கள். ஏனென்றால் தகுந்த தயாரிப்பு இல்லாதபடிக்கு திவ்ய நற்கருணையை நாம் உட்கொள்கிறோம். புனித அந்தோணியாரிடம் அந்த போனில்லோ சேலஞ்சு செய்கிறான். இயேசு இருக்கிறார் என்று புனித அந்தோணியார் அதற்காக அவர் முரட்டுத்தன பக்தியில் மாத்திரம் அல்ல, அல்லது ஒரு வகையான மூட நம்பிக்கையான நற்கருணை பக்தியில் அல்ல, அவர் இயேசு செய்த அந்த ஜெப தபம். ஏனென்றால் மார்க் நற்செய்தியில் பார்க்கிறோம், மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், இந்த வகையான பேய் ஜெபத்தினாலும் தபத்தினாலும் அன்றி வேறு எதனாலும் போகாது. ஆக திவ்ய நற்கருணையுடைய ஆற்றலை நாம் அனுபவிக்க, அதை வாழ்க்கையில் அதிகமாக சுவைக்க வேண்டுமெனில் தகுந்த தயாரிப்போடு, தகுந்த வணக்கத்தோடு திவ்ய நற்கருணை விருந்தில் நாம் பங்கேற்பதும் அதை பெற்றுக்கொள்வதும், தயாரிப்பில்லாமல் சாவான பாவத்தோடு மற்ற பாவங்களோடு நாம் அதில் பங்கெடுக்கிற பொழுதும் அதை பெற்றுக்கொள்கிற பொழுதும் நற்கருணையின் ஆற்றல் என்னையும் உங்களையும் பாதிப்பது இல்லை. மாறாக நற்கருணையின் ஆற்றல் அதை யார் முறையோடு கொண்டாடுகிறார்களோ அதை தகுந்த தயாரிப்போடு, எனவே தான் கத்தோலிக்க திருச்சபையில் சொல்லப்படுகிறது, முழு பூசை காண்கிறது, ஃபுல் மாஸ், முழு திருப்பலியில் பங்கெடுத்து திவ்ய நற்கருணை உட்கொள்கிறது. சிறந்த சாட்சியாக வாசிக்கப்பட்ட நற்செய்தி. நான் ஆக்சுவலா முதல் வாசகம் நற்செய்தி, 2ஆம் வாசகம் நற்செய்தி, இன்றைக்கு மத்தேயு நற்செய்தி அந்த 5ஆம் அதிகாரம் 13, 14 யோசிச்சுட்டு இருந்தேன். 2ஆவது வாசகம் ஆரம்பிக்கிற பொழுதுதான் உதவி பங்குதந்தை கேட்டார், நற்செய்தி வேறது எடுக்க போறீங்களா, இது சிறப்பு திருப்பலி அப்படின்று. எனக்கு மிகவும் பிடித்த நற்கருணை மையப்படுத்திய பகுதி யோவான் நற்செய்தி 6ஆம் அதிகாரம். எல்லோருக்கும் தெரியும், இன்றைக்கு சாயந்தரா தான் வாசிப்பாங்க. நற்கருணை பவனியில் யோவான் 6ஆம் அதிகாரம் 51, 58 வரை, வானின்றி இறங்கி வந்த உயிருள்ள உணவு நானே, என்னை உண்கிறவர் என்று வாழ்வார் என்று சொன்ன வசனம். ஆனால் இயேசு உயிர்த்த பிற்பாடு இயேசுடைய உயிர்ப்பில் நம்பிக்கை இல்லாமல் அவநம்பிக்கையோடு, சோர்வுற்று, மன தளர்ச்சியோடு, ஒரு வகையில் குழப்பத்தோடு, அவிசுவாசத்தோடு சொந்த ஊரான எம்மாவுக்கு சென்ற, எம்மாவூசை சார்ந்த 2 சீடர்களுடைய அந்த நிகழ்ச்சி, உயிர்த்த இயேசுவை அவர்கள் சந்தித்த நிகழ்ச்சி. ஜெருசலேமிலிருந்து அவர்கள் அங்கு எம்மாவுசுக்கு செல்கிறார்கள். அந்த காட்சியானது 11 கிலோமீட்டர் நடக்கிறது. 11 கிலோமீட்டர் அவர்கள் நடந்தே செல்கிறார்கள் 2 சீடர்கள். அவ்வழியாக இயேசுவும் அவர்களோடு போகிறார். கடைசியாக வரவேண்டிய ஊர் வந்தாயிற்று, பொழுதும் சாய்ந்திற்று. இயேசுவிடம் கேட்கிறார்கள். இயேசுவே அவர்கள் தெரியாது. 11 கிலோமீட்டர் இயேசுவோடு அவர்கள் பேசினார்கள்.
இயேசு அவர்களோடு பேசினார். எவற்றை பற்றி? மறைநூலை பற்றி, பழைய ஏற்பாட்டை பற்றி. இறைவார்த்தை அவர்களை, இறைவார்த்தையால் மட்டும் அவர்களால் இயேசுவை கண்டுகொள்ள முடியவில்லை. ஆனால் லூக்கா நற்செய்தி 28ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி அந்த 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலிருந்து 11 கிலோமீட்டர் நடந்த அவர்கள் அந்த 28வது வசனம் 15 வசனங்கள் கழித்து தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். இயேசு அதற்கு அப்பால் போகிறவர்கள் காட்டிக் கொண்டார். ஏன்னா இயேசு, அவர்களுக்கு தெரியாது இவர் இயேசு என்று. பிரியமானவர்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். இன்றைக்கு இறை வார்த்தை மட்டும் போதும். சோலா ஸ்கிரிப்டூரா, பைபிள் அலோன் கேன் சேவ். இறை வார்த்தை மட்டும் உன்னை ரட்சிக்க முடியும். நீ வசனத்தை வாசித்தால் உனக்கு ரட்சிப்பு, இல்லை என்றால் உனக்கு ரட்சிப்பு இல்லை, நீ நரகம் என்று சொல்லிக் கொள்ளுகிற ஒரு போனில்லோ அல்பிஜீனிய போதகத்தை போல ஒரு கூட்டம் இன்றைக்கு அதிகமாக தொலைக்காட்சியிலும் வாட்ஸ்அப்பிலும், ஏன் நமது வீடுகளுக்கு வந்து கொண்டிருப்பார்கள். உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை, ஒரு துக்கம், ஒரு துயரம், ஒரு நோய், ஒரு இழப்பு, இறப்பு அப்படின்னா ஜோசியக்காரன் அந்த காலத்துல வந்தான், சடுகுடு அடிச்சுட்டு வந்தான், கிடுகிடு அடிச்சுட்டு வருவான். நல்ல காலம் பிறக்குது, நல்ல காலம் பிறக்குதுன்னு. இன்றைக்கு ஒரு கோஷ்டி நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு சொல்லி பைபிள் வச்சுட்டு வரும். சடுகுடுக்காரங்க எங்கேயோ போயிட்டாங்க, அவங்க மற்ற தொழிலை பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்க தொழிலை பார்க்க இன்னைக்கு வருவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? நீ வசனத்தை வாசி, இங்க இருக்கிற அந்தோணியாரு, இங்க இருக்கிற மாதா, இங்க இருக்கிற மிக்கேல் செமனஸ் எல்லாத்தையும் தூக்கி போடு, இதான் உனக்கு பிரச்சனை என்று சொல்லக்கூடிய கூட்டம். அவர்களுக்கு இந்த நற்கருணையுடைய ஆற்றலை நீங்கள் உணர்த்த வேண்டும் என்று சொன்னால் வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய இந்த 2வது பகுதி 28ஆம் வசனத்திலிருந்து 35 வரை கூட வச்சுக்கலாம். 15 வசனங்கள், 11 கிலோமீட்டர் அவர்கள் இறைவார்த்தை தான் பேசுறாங்க. வேற எதுவும் கதை பேசல. வேற எதுவும் மோடியை பத்தியோ, ட்ரம்மை பத்தியோ, ஸ்டாலினை பத்தியோ, எடப்பாடியை பத்தி அவங்க பேசல. வேற எதுவும் தோனியை பத்தியோ அல்லது கிரிக்கெட்டை பத்தியோ, சீரியலை பத்தி அவங்க பேசல. உருப்படியான காரியம் தான் பேசிட்டு வராங்க. பழைய ஏற்பாட்டிலிருந்து சொல்லப்பட்ட அத்தனை விஷயங்களையும் அவர்கள், அனைத்து நிகழ்ச்சிகளையும் பிற்பாடு இயேசுவை பற்றி பேசிக்கொண்டு வராங்க. இயேசுவை பற்றி இயேசுவிடமே பேசிக்கொண்டு வராங்க. பழைய ஏற்பாட்டிலிருந்து அபிரகாம் கதையிலிருந்து இயேசுவை பற்றி, இயேசுக்கு நடந்த அந்த சோகமான கல்வாரி சிலுவை பாடுகள் எல்லாம் பேசிட்டு வராங்க. ஆனால் அவர்களால் இயேசுவை, உண்மையான இயேசுவை, வார்த்தையில் இருந்த இயேசுவை மட்டும் அடையாளம் கண்டு கொண்டார்கள். உயிருள்ள ஜீசஸை, இந்த லிவிங் ஜீசஸை, இறந்தும் உயிர்த்த இயேசுவை அவர்களால் வசனத்தில் மட்டும் கண்டுகொள்ள முடியல. பார்க்கிற வசனம் அழகா சொல்லுது. அவர்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ இன்னும் போவது போல காட்டிக்கொண்டார். He was acting as if he was proceeding. He was acting, pretending அப்படிம்பாங்க இங்கிலீஷ்ல. நடித்து கொண்டார். உடனே அவங்க, எங்களோடு தங்கும். ஐயோ பாவம், நீர் எங்க போறீரோ? ராத்திரி நேரம் உங்க ஊருக்கு போய் சேர்ந்துருவீரா? வேற எங்கேயும் போயிடுறான்னு தெரியல, கொடிய மிருகங்கள் வரலாம், சோ எங்களோடு தங்கும் என்று கூறி கட்டாயப்படுத்தினார்கள். நல்ல மனுஷங்க சொன்னா. அவர்களும் அவர்களோடு தங்குமாறு சென்றார். அவர் அவர்களோடு சாப்பிடுவதற்காக அமர்ந்த பொழுது, அப்பதான் நடக்கு 4 நாட்களுக்கு முன்பாக அவர் செய்த இராபோஜன பெரிய வியாழன் கடைசி ராவுணவு. அவர்களோடு பந்தியில் அமர்ந்திருந்த பொழுது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிற்றவர்கள் கொடுத்தார். 31ஆம் வசனம். அப்போது அவர்களுடைய கண்கள் திறந்தன, அவர்களும் இயேசுவை அடையாளம் கண்டு கொண்டார்கள். இயேசுவை அடையாளம் கண்டு, வார்த்தையில் இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அடுத்த வசனம் சொல்லும், அப்போது அவர்களுடைய கண்கள் திறந்தன, அவர்கள் இயேசுவை கண்டு கொண்டார்கள். உடனே இயேசு அவர்களிடம் மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி பைபிளை மறைநூலை விளக்கும் பொழுது உள்ளம் பற்றி எறியவில்லையா? அந்தோனியோட அன்பு பிள்ளைகளே, இறைவார்த்தை இயேசுவை சுட்டி காட்டும், இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள செய்யும். இவர்தான் இயேசு. திருமுழுக்கு யோவான் சொன்னது போல இவர் இயேசு என்று சுட்டி காட்டும், உள்ளம் பற்றி எறிய செய்யும். வழியில் அவர் நம்மோடு பேசிய பொழுது, ஆக எவ்வளவு அருமையாக பேசினார். இவர் பேச பேச சூப்பரா இருக்கு. இப்ப ஜோசப் ராஜ் பிரசங்க கிட்ட அப்படிதான் வைப்பாரு. நான் கூட சீரியஸா வைக்கிறேன். இந்த செமினர்ல கிளாஸ் எடுத்து அப்படியே ஆயிட்டேன். ஜோசப் ராஜ் உங்களை சிரிக்க வச்சிருவார். அது போல இயேசுவும் பேசிய பொழுது ரொம்ப சூப்பரா பேசியிருக்கிறார். உள்ளம் பற்றி எறியவில்லை, அவ்வளவுதான். லிமிட் இஸ் தட் the word of God உயிருள்ளது, ஆற்றல் மிக்கது, 2 பக்கம் வெட்டக்கூடிய எந்த வாளினும் கூர்மையானது. ஆனால் the salvation, the மீட்பு, the reaching point,
இந்த ரீச்சிங் பாயிண்ட், மீட்பு என்பது திவ்ய நற்கருணையில். அவர்கள் கண்கள் திறக்கப்பட்டது, உள்ளம் பற்றி எரிந்தது. இறை வார்த்தையில் அந்த பற்றி எரிந்த உள்ளம் முழுமை அடைந்தது, நிறைவு. இந்த fullness of the journey of faith, விசுவாசத்தினுடைய பயணத்தின் நிறைவு திவ்ய நற்கருணை. நற்கருணையில் தான் அவர்கள் இயேசுவை கண்டுகொண்டார்கள். 33ஆம் வசனம், அந்த நேரமே அவர்கள் புறப்பட்டு மீண்டும் ஜெருசலேம் போனாங்க. நல்லா கேட்டுக்கணும், வசனத்தை வாசித்த பொழுது அவர்கள் பயத்தோடு தான் இருந்தாங்க. ஆனால் அப்பத்தை பிடுகையில் இயேசுவை கண்டுகொண்ட பிற்பாடுதான் அந்த பயம், அந்த கலக்கம், அந்த சோர்வு, அந்த எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் எவ்ரிதிங் வேனிஷ்ட் ஆஃப், எல்லாம் மறைஞ்சு போயிடுச்சு. புதிய ஆற்றலோடு எந்த ஊர்ல இருந்து பயந்தாங்கொழிகளாக பயந்து நடுங்கி வந்தார்களோ திரும்ப புறப்பட்டு போய் என்ன செய்றாங்க? அங்க போய் ஆடு வெட்டினாங்களா, கோழியை வெட்டினாங்களா, அசனம் சாப்பிட்டாங்களா? இல்ல. 11 கூட இருந்தவர்களையும் கண்டார்கள். இயேசு உண்மையாகவே ஜீவனோடு இருக்கிறார் என்று அறிவித்தார்கள். இன்றைக்குள்ள பிரசங்க தலைப்பு தான், நற்கருணையின் ஆற்றலை நானிலம் அறிய செய்வது. அன்றைக்கே எம்மாவூர் சீடர்கள் அறிய செய்தார்கள், திவ்ய நற்கருணையில் இயேசு உண்மையில் இருக்கிறார். அவர் பேசிய பொழுது உள்ளம், the heart was firing, blazing, உள்ளம் பற்றி எறியது, இன்ஸ்பைரிங். ஆனால் கண்டுகொண்டது, அனுபவித்தது, எக்ஸ்பீரியன்சிங் ஜீசஸ். நாட் ஓன்லி இந்த வார்த்தையில் மட்டுமல்ல, அவர் உடல் நம்மில் இணைந்த பொழுது, நம்மில் மறைகிற பொழுது நாம் இயேசுவை முழுமையாக கண்டுகொள்ளுகிறோம். அதுதான் திவ்ய நற்கருணையின் ஆற்றல். அதைத்தான் எம்மாவூர் சீடர்கள் பெற்றார்கள், அறிவித்தார்கள். அதைத்தான் புனித அந்தோணியாரும் பெற்றார், அறிவித்தார். வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்திலே எசையா புத்தகம் 58ஆம் அதிகாரம் அந்த 7வது வசனத்திலிருந்து பார்க்கிறோம். உன் ஒளி விடியல் போல எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், ஆண்டவருடைய மாட்சி உனக்கு பின் சென்று உன்னை காக்கும். நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். வாசிக்கப்பட்ட 2வது வாசகத்தில் புனித பவுல் இயேசுவினுடைய அந்த விசுவாச மறைபொருளை நமக்கு தெளிவாக சொல்லுகிறார். எப்படி என்றால், நான் உங்கள் நடுவில் வலுவற்றவனாய் இருந்த பொழுது அச்சத்தோடும் நடுக்கத்தோடும் இருந்தேன். நான் பறைசாற்றிய நற்செய்தி ஞானத்தின் கவர்ச்சியான சொற்களில் அமரவில்லை, ஆனால் தூய ஆவியின் வழியாக உங்கள் நம்பிக்கைக்கு கடவுளின் ஞானமே வல்லமை ஆக. கடவுளின் நற்கருணையே நமது ஆற்றல், நமது வல்லமை, நமது கிரேஸ், நமது அருள் என்று இந்த நாளிலே நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவர் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். புனித அந்தோணியார் நற்கருணையின் ஆற்றலை அந்த கழுதையினுடைய மண்டியிட்ட நிகழ்ச்சியில் வெளிப்படுத்தினார். புனித அந்தோணியார் அவர் ஒவ்வொரு திருப்பலியிலும், அவர் திருப்பலிக்கு பங்கெடுக்காத சமயத்திலும், நற்கருணை திருப்பலி நடக்கிற பொழுதெல்லாம் முழங்கால் படியிட்டு திவ்ய நற்கருணையில் இயேசுவின் ஆற்றலை அனுபவித்தார், அதையே சாட்சிப்படுத்தினார். நாமும் இத்திருத்தலம் தேடி வந்திருக்கிறோம். இங்கு நடக்கிற திருப்பலியானது சிறப்பு திருப்பலியாக அமைகிறது. நான் தொடக்கத்தில் சொன்னது போல புனித அந்தோணியாருடைய திருச்சிறுவம் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் நற்கருணையின் ஆற்றல் அளவுக்கு அதிகமாகவே நிறைவாக இருக்கிறது. புனித அந்தோணியார் திருச்சிறுவம், அந்தோணியருடைய திருப்பிடங்கள், அந்தோணியருடைய திருப்பண்டங்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கு நடக்கிற திருப்பலிகளுக்கு அதிகமான கிரேஸ், கத்தோலிக்க திருச்சபையினுடைய பரிபூர்ண பலன்களை ஆண்டவர் நிறைவாக அருளி செய்கிறார். நீங்கள் அந்தோணியரை தேடி வருகிற பொழுது நீங்கள் ஆண்டவரையே தேடி வருகிறீர்கள். நீங்கள் அந்தோணியருடைய பரிந்துரையை கேட்கிற பொழுது, அந்தோணியர் வழியாக ஆண்டவருக்கு திருப்பலி கருத்து கொடுத்து செபிக்கிற பொழுது ஆண்டவர் அதை நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் புனித அந்தோணியார் ஆண்டவருக்காக மட்டுமே வாழ்ந்தவர், ஆண்டவருக்காக மட்டுமே தன்னை கொடுத்தவர், ஆண்டவருக்காக மட்டுமே தனது வாழ்நாளையெல்லாம் அர்ப்பணித்தவர் என்கிற பொழுது புனித அந்தோணியருடைய பரிந்துரையை, அந்தோணியருடைய மன்றாட்டை ஆண்டவர் கேட்டுக்கொள்கிறார். ஆண்டவர் அந்தோணியருடைய பரிந்துரை வழியாக நமது உள்ளத்தை பற்றியறை செய்கிறார். புனித அந்தோணியாரின் பரிந்துரை ஜெபத்தின் வழியாக நம் கண்களை திறக்கச் செய்கிறார். நமது ஆன்மாவை
நிறைவாக ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். நம் குடும்பங்களில் வருகிற, குடும்பங்களில் தாக்குகிற பல்வேறு விதமான பிரச்சனைகள், நோய் நொடிகள், சுமைகள், வேதனைகள், தடைகள், தளர்ச்சிகள், தோல்வி, துக்கம், அவமானம், இழிவு, கடன் சுமைகள், தொழிலிலே தோல்வி, தொழிலிலே முன்னேற முடியாத சூழல்கள், இவற்றின் ஒவ்வொரு சூழலிலும் கடவுள் அந்தோணியாரின் பரிந்துரையில் நம்மை மேன்மைப்படுத்துகிறார். உங்கள் அனைவரையும் தொடர்ந்து நிறைவாக ஆசீர்வதிப்பார். நற்கருணையின் ஆற்றலை நானிலமறிய செய்த புனித அந்தோணியாரே, எங்களுக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆமென். எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிட்டு பாடுவோம். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியார் ஒன்றாய் வாழ்வோரை வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே கடவரை திரும்பவும் வந்திடுவார். பாரில்லாத துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவோம். புதிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை அந்தோணியாரின் அன்பு பிள்ளைகளே, எத்தனையோ கவலைகளோடு, வேதனைகளோடு, கண்ணீரோடு, கவலைகளோடு, தேவைகளோடு, மன்றாட்டுகளோடு இத்திருத்தலம் தேடி நாடி வந்திருக்கிறீர்கள். உங்கள் மன்றாட்டுக்களை கடவுள் அந்தோணியாரின் பரிந்துரையில் கேட்டு நிறைவாக உங்களை ஆசீர்வதிக்கிறார் என்ற நம்பிக்கையில் நம் தேவைகளை, திருச்சபையின், நாட்டின், சமூகத்தின் தேவைகளை மன்றாட்டுகளாக சொல்லி ஜெபிப்போம். அன்பே எம் திரு அவைக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் அனைவரும் இயேசுவின் நற்கருணை மீது தீராத தாகம் கொண்டு உம் அன்பில் நிலைத்து உலகிற்கு ஒளியாய் உப்பாய் செயல்பட அருள் வழங்கிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் தெய்வமே இறைவா, உலக அமைதிக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். பகைமை, வன்முறை, போர் அனைத்தும் ஒழிந்து அனைவரும் அன்பிலும் சகோதரத்துவத்திலும் வாழ உலகில் உண்மையான சமாதானம் நிலவிட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்கருணையில் எழுந்தருளும் இறைவா, நற்கருணை கையிலேந்தும் குருக்கள் அனைவருக்காகவும், குறிப்பாக இன்றைய நவநாள் திருப்பலியை நிறைவேற்றும் அனைத்து குருக்களுக்காகவும் உம்மிடம் மன்றாடுகின்றோம். புனித வாழ்வும் தாழ்ச்சியும் உறுதியான விசுவாசமும் கொண்டு நற்கருணையின் மறைபொருளான இறையன்பை மக்களுக்கு பகிர்ந்தளிக்க
வலுப்படுத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணப்பத்தை கேட்பவரே இறைவா, இத்திருத்தலத்திற்கு புனித அந்தோணியாரை நாடி நம்பிக்கையோடு வந்திருக்கும் திரு பயணிகளுக்காக உம்மிடம் மன்றாடுகின்றோம். அவர்களின் மன்றாட்டுக்கள் கேட்கப்பட்டு இதய அமைதியும் ஆன்மீக பலன்களும் பெற்று மகிழ்ச்சியுடன் வீடு திரும்பிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குணமளிக்கும் கருணை வல்லரே இறைவா, நோயாளிகளுக்காக உம்மிடம் மன்றாடுகிறோம். உடலும் உள்ளமும் சோர்ந்து இருக்கும் அனைவருக்கும் ஆரோக்கியமும் ஆறுதலும் நம்பிக்கையும் அளித்து வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நாம் கேள்விப்பட்ட தேவைகளுக்காக அமைதியில் செய்வோம். இம்மன்றாட்டுக்களை தயவாய் கேட்டு நிறைவாக ஆசீர்வதித்திருள எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக விண்ணக தந்தையே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். உனக்கென நான் தரும் காணிக்கையை உனக்குடன் நீ தாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உனக்குடன் நீ தாயின் இறைவா. பரியனை நான் தருகின்றேன், பரியனை நான் தருகின்றேன். உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உனக்குடன் நீ தாயின் இறைவா. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. உழைப்பின் கனி இது உனக்காக, உன்னருள் கொடைகளின் பலனாக. படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக, படைத்தவன் கரங்களில் மகிழ்வாக. உன் படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன், படைப்பினில் சிறந்ததை தருகின்றேன். உனக்கென நான் தரும் காணிக்கையை உனக்குடன் நீ தாயின் இறைவா. உனக்கென நான் தரும் காணிக்கையை உனக்குடன் நீ தாயின் இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் என்னுடையமான இப்பலி எல்லாம் அல்ல தந்தையாம் கடவுளுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித துறவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. நம்பினோரை கைவிடாத இறைவா, எம் பாதுகாவலர் புனித அந்தோணியாரின் திருவிழா நவநாளில் நாங்கள் உளம் கனிந்து செலுத்தும் பலி உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. அவரது அறிவுரைப்படியே எங்களை முழுமையாக உமக்களித்து உம்மை புகழ்ந்தேத்தச் செய்வீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள், ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக
எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனித அந்தோணியருடைய விழாவில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்கச் செய்கின்றேன். அவருடைய இறைப்பற்றுமிக்க வாழ்க்கை நெறியில் எடுத்துக்காட்டால் நாங்கள் வலுவூற்றப்படுகின்றோம். அவருடைய படிப்பினையால் நாங்கள் என்றும் பயிற்றுவிக்கப்படுகின்றோம். அவருடைய மன்றாட்டினால் நாங்கள் உமது பாதுகாப்பையும் பெற்று வருகின்றோம். ஆகவே வானதூதர்களோடு புனிதரின் பெருந்திரளோடும் நாங்களும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி பாடுவதாவது: படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளது. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைப்பொருள். உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும்
கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையோடு மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களது மறைமாவட்ட வரிபாலகர் பேரருட் தந்தை மோட்சராஜன், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் நம்பிக்கையோடு கல்வாரிகளில் பங்கெடுத்து மன்றாடி கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்த அனைவரையும் உமது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள் உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படைப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் மன்றாடுவோம். தந்தை, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவோடருள உம்மை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதி ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. நற்கருணை இயேசு நமக்கு தருகிற சமாதானத்தை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம்.
இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கமையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குறவர், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஆன்மாவோடும் ஆற்றலோடும் கிருபையோடும் வல்லமையோடும் நற்கருணையில் எழுந்தளி வந்திருக்கிற இயேசு இவர். இவரது ஆற்றலை உணர்ந்து அனுபவித்து அந்தோணியரைப் போல பிறருக்கும் பறைசாற்றினால் இவருக்கு இவருடைய விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற எல்லோருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் எழுந்திருந்துள்ள நான் தகுதியற்றவர், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுங்கள், எனது ஆன்மா நலமடையும். அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணையை இத்திருப்பலியில் முழுமையான தகுதியுடன் கலந்து கொண்ட கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மற்றும் எழுந்து நின்று பக்தியாய் கரங்களில் பெற்றுக்கொள்ளுங்கள். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே, என் உணர்வில் கலந்திடு, உறவிலானும் வளர்ந்திடும் அருளை பொழிந்திடு. சொர்க்கம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். ஓடை நீரை நாடி வரும் வாடி நிலையில் உயிரை தாரும் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் எங்கேயும் இதயம் திறந்தேன். ஓடை நீரை நாடி வரும் வாடி நிலையில் உயிரை தாரும் தீர்க்கும் உந்தன் அன்பை எண்ணியே நான் எங்கேயும் இதயம் திறந்தேன். இனிமை சேர்த்திடவா இயேசுவே, உன் பாதம் தொடர்ந்திடவே ஆற்றலை அளித்திடவா. துளியென நீ வருகையில் தயக்கமில்லை, துயிலும் போது நடக்கும் போது கலக்கமில்லை. துளியென நீ வருகையில் தயக்கமில்லை, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாரும், சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும்.
அமைதி உன்னை காணும் போது வசந்த மலருதே. அன்பே நிறைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன் உன் வரவில் வருவேன். அமைதி உன்னை காணும் போது வசந்த மலருதே. அன்பே நிறைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன் உன் வரவில் வருவேன். வருந்தும் மனங்களெல்லாம் இயேசுவே உம்மாவில் சாய்ந்திடவே, பேரருள் பொழிந்திடவே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை, துயிலும் போதும் நடக்கும் போதும் தயக்கமில்லை. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை, துயிலும் போதும் நடக்கும் போதும் தயக்கமில்லை. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாழும், சுமைகள் சுமந்த சோர்ந்த வாழ்வில் அமைதியாய். ஓடை நீரை நாடி வரும் மாறி நிலையில் உயிரின் தாகம் தீர்க்கும் அந்த நன்மையை நான் இதயம் திறந்தேன். ஓடை நீரை நாடி வரும் மாறி நிலையில் உயிரின் தாகம் தீர்க்கும் அந்த நன்மையை நான் இதயம் திறந்தேன். எளிமை சேர்த்திடவா இயேசுவே உம்மாவில் தொடர்பிடவே, ஆற்றலை அளித்திடவா. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. துணையென நீ வருகையில் தயக்கமில்லை, துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லை. சொந்தம் தேடும் இந்த உள்ளம் இயேசுவே வாழும், சுமைகள் சுமந்த சோர்ந்த வாழ்வில் அமைதிதான். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும், கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும், கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேய்ச்சியருளும். ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவிசாய் தருளும், உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து என்னை தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும், எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும், உம்மீது வர எனக்கு கட்டளையிட்டருளும், உம் காலமும் உம்மை புகழச் செய்தருளும். ஆமென். இயேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இந்த திருப்பலை நமக்காக தலைமை ஏற்று வழி நடத்தியவர்கள் அருட்தந்தை சூசை செல்வராஜ் அவர்கள், நமது பாளை மறை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். தற்போது அருட்தந்தை அவர்கள் கருமாத்தூரில் இருக்கக்கூடிய கிறிஸ்து இல்ல குறும்படத்தின் அதிபராகவும் பேராசிரியராகவும் தனது பணிகளை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்தோணியார் மீது, அன்னை மரியாள் மீது அளவு கடந்த பக்தி கொண்டவர்கள், பங்கு பணிகளில் ஆர்வமாக செயல்படக்கூடியவர்கள், நமது பங்கில் உதவி பங்கு தந்தையாக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள். இன்று நமது எளிய அழைப்பினை ஏற்று இங்கு வந்திருந்து நமக்காக திருப்பலி நிறைவேற்றி மறையுரை அளித்து ஜெபித்து கொண்டிருக்கும் அருள் முனைவர் அருட்தந்தை சூசை செல்வராஜ் அவர்களுக்கு உங்கள் அனைவர் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவர்களை, நீங்கள் வந்திருப்பது புனித அந்தோணியாருடைய திருத்தலம். இது ஒரு புனிதமான இடம். எனவே எப்போதும் பக்தி நிறைந்த இறை உணர்வோடு இந்த ஆலய வளாகத்திற்குள் நீங்கள் நடந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்.
ஆலயத்திற்குள் ஜெபிக்கிற போது அமைதியாக ஜெபியுங்கள். அலைபேசியை எக்காரணம் கொண்டும் பயன்படுத்தாதீர்கள். புதுமை கிணற்றில் குளிக்கிற போது யாரும் உள்ளாடைகள் மட்டும் அணிந்து குளிக்காதீர்கள். புதுமை கிணற்றில் புதிதாக கழிவறைகள், குளியலறைகள் கட்டப்பட்டிருக்கிறது. குளியலறைக்கு செல்லக்கூடிய தண்ணீர் எல்லாம் புதுமை கிணற்றிலிருந்து செல்கிறது. எனவே தண்ணீரை சிக்கனமாக நீங்கள் பயன்படுத்த உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கூட்டங்களில் உங்களுடைய குழந்தைகளை, உங்களுடைய உடைமைகளை நீங்கள் பத்திரமாக பாதுகாத்து கொள்ளுங்கள். இன்று சரியாக மாலை 6 மணிக்கு நமது மாதா கபியில் வைத்து திருப்பலி ஆரம்பமாகும். திருப்பலி நிறைவு பெற்றதும் நற்கருணையை நாம் பவனியாக இந்த மண்டபத்திற்கு எடுத்து வந்து இங்கு மறையுறையும் சிறப்பு குணமளிக்கும் வழிபாடும் நடைபெறும். அதிலும் நீங்கள் கலந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இறை மக்களே, அருகில் இருக்கக்கூடிய கல் குவாரிகளுக்கு நீங்கள் தயவு செய்து யாரும் குளிக்க செல்லாதீர்கள். காவல்துறையினர் உங்களை அன்பான வேண்டுகோளோடு இதை கேட்டுக்கொள்கிறார்கள். எனவே யாரும் ஆங்காங்கே மது அருந்திவிட்டு பிரச்சனைகளில் ஈடுபடாமல் பக்தியோடு இந்த ஆலய வளாகத்திற்குள் நீங்கள் நடந்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்புங்கள், ஜெபியுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உயிருள்ள அப்பமாகிய கிறிஸ்துவினால் ஊட்டமளித்தவர்களுக்கு ஆசிரியராகி அதே கிறிஸ்துவினால் முழுமையாக கற்றுத்தருவீராக. அதனால் புனித அந்தோணியாரின் திருவிழானவ நாளில் அவர்கள் உமது உண்மையை அறிந்து புனித அந்தோணியாரைப் போல நற்கருணையின் ஆற்றலை உணர்ந்து அதை பிறருக்கு வாழ்வில் சாட்சிகளாக அன்பில் செயல்படுத்த அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. நற்கருணை இயேசுவின் அருளாற்றல் அன்பிலும் அந்தோணியாரின் அருள் துணை பாதுகாப்பிலும் சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி.